ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். இந்த நைட்டில் ஏன் படிக்கிறேன்னா, ஒரு சம்பவம் நடந்தது. எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்கும்போது கல் மண்டபத்தில் உலக ரட்சகர் இயேசு அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே தான் பொண்ணு பார்த்தாரு ஃபஸ்ட் எனக்கு. அந்த பொண்ணு அவங்க அப்பா என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இப்போ நான் போயிட்டுருக்க சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர் டே சயின்ஸில் சரி, எங்கள் வீட்டில் நான் இன்னும் பண்ணுறேன், இது பண்ண வயசு ஆகிடுச்சு, எனக்கு 35 வயசு. சரி, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன எதனா ஒரு இது பண்ணி எதனா ஒரு செயலில் அவங்க அதை வெளிப்படுத்திக்கினே இருப்பாங்க எனக்கு. சரி, அவங்க சொல்கிறத கேட்போன்னு சொல்லிவிட்டு சர்ச்சிலேயே நான் வந்து பொண்ணு பார்த்து நம்ம சர்ச்சில் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் பிரசிடெண்ட்டு கிட்ட. அவர் பொண்ணு தான் நாங்கள் கேட்குறோன்றது அவருக்கு தெரியாமல் எங்கள் அப்பா பேச சொன்னேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் படிக்கலை, படித்த பையனை தான் நாங்கள் கொடுக்கணும்னு அப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அவர் அது மாதிரி சொன்ன உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது நான் முன்னாடியே எனக்கு தெரியும். ஆக்சுவலி நான் வந்து எதுக்கு நான் ஃபாரின் போகிறேன்றது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அதுவும் படித்த பொண்ணு கிடையாது, படிக்காத பொண்ணு, 8வது. அது எந்த பீப்புள், ஆமேஸ் பீப்புள், அந்த ஊரில் தான் பொண்ணு எடுக்கணும்னு என்னோடய தீர்மானமே அதுதான். ஆனால் அந்த ஊருக்கு நான் எப்படி போவேன், ஏது போவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் என்னோடய லட்சியம். கடவுள் எனக்கு கொடுத்த அந்த விஷன் அதுதான். அதாவது இந்த இந்தியாவிலையும் சரி, உலகத்துலேயும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, எல்லா ஊர்லேயும் சரி, கட்டுக்கோப்பு இல்லாமல், பைபிளுக்கு அடங்காமல், அவருடைய இது கீழ்ப்படியாமல், உலகத்துக்கு அடிமையாகவும் உலக பொருட்களுக்கு அடிமையாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் யோசித்து தான் நான் வந்து ஆமேஷ் போகணும், அந்த ஊரில் போயிட்டு விவசாயத்தை சார்ந்து வாழணும், எந்த ஒரு கேஜெட்டுக்கும் அடிமையாகக்கூடாதுன்னு. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஊரில் தான் ஒரு பொண்ணு எடுத்து வாழணும் அப்படின்றத நான் வாழ்க்கையில் தீர்மானித்தேன். சரி, எங்கள் அப்பா அம்மாவை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு நான் எப்படி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ட்ரை பண்ணுவார், சாரால் சொன்ன உடனே. அந்த மாதிரி இப்போ நான் சைடில் ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணல, எங்கள் வீட்டில் இருக்கவங்களும், எங்கள் சர்ச்சில் இருக்கவங்களும், சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டில் இருக்கவங்களும். என்னோடய விருப்பம்லாம் அது கிடையவே கிடையாது. இங்கே இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த ஊர் பொண்ணுங்க அந்த மாதிரி, இந்த ஊர் பொண்ணுங்க, உதாரணத்துக்கு எங்கள் அம்மாவையும் நான் சொல்கிறேன். அதனால் வந்து எங்கள் அம்மா, என் 2 தங்கச்சி, அப்புறம் என் சொந்த பந்தங்களில் இருக்கவங்க, அப்புறம் என் சர்ச்சில் இருக்கவங்களையும் தான் சேர்த்து சொல்கிறேன், பழைய சர்ச்சில் இருக்கவங்களும் சரி. அதனால் வந்து எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா அது ஆமேஷ் தான். இதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு கடினமாக உழைக்கணும். ஏன்னா இன்றைக்கி கேட்டு ஒரு இடத்துல கேட்டு வந்து அவங்க தர முடியாதுன்னு சொன்ன ஒரு அசிங்கம் வந்து மிகப்பெரிய அசிங்கம். அது எனக்கு இல்லை, எனக்கு நான் சர்ச்சுக்கு போகும்போது அந்த அசிங்கம் எனக்கு தெரியும். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து அவர் சர்ச்சுக்கு வரமாட்டார், இருந்தாலும் அவர் கேட்டதுக்கு அந்த நிமிஷத்துக்கு அந்த ஒரு அசிங்கன்றது சொல்கிறதோட பொண்ணு இருக்குது நாங்கள் கேட்டோம், அவ்வளோதான். கோலை தான் வந்து பயந்துக்கிட்டு அதை நினச்சி பிசாசானம் வந்து அதை உறுத்திக்கிட்டு எதிரும் புதிரமாக இருப்பான். அங்கெல்லாம் கோலை கிடையாது, ஓகேங்களா? மெய்யான தேவனை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளையே ஃபாலோ பண்ண முடியாத பட்சத்துலேயும் ஃபாலோ பண்ண நேர்ந்து யூடியூப் வரைக்கும் நம்ம ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு கடவுள் வந்து பலன் கொடுத்துருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி படிக்க வேண்டிய வசனம் பார்த்திங்கன்னா ஜோசுவா 2:1-24, மத்தேயு 6:9-13 வரை. இதில் வந்து 5வது அதிகாரத்தை வந்து சுந்தரராஜன் பிரசன்ஸ் படிக்க சொன்னார். அதில் வந்து நம்மளுக்கு நிறையா கற்றுத்தராது கடவுள் அப்படின்னு. அதேமாதிரி அவர் சொன்ன அந்த வேர்ட்ஸ் என்ன சொன்னேன், பெக்யூலியர் பீப்புள், நம்மளை அவர் அப்பப்போ சொல்லுவார். அந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயும் நிறையா இடத்துல வருது. நான் ரீட் பண்ணும்போது அதை அன்றைக்கி அவர்கிட்ட சொல்லி காட்டினேன். நீங்கள் சொல்கிற அந்த வேர்ட்ஸு பெக்யூலியர் பீப்புள்ன்றத, பெக்யூலியர் பீப்புள்ன்றத நிறையா இடத்துல பைபிளில் வருது. அப்போ
அப்போ அவர் நிறைய ரீட் பண்ணனால தான் அவருக்கு தெரியுது. ஓகே. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் தேர் ஃபார் prayer he your father which art in heaven hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம் தே வில் பி டன் இன் earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் யூஸ் திஸ் டே யுவர் டெய்லி பிரெட்ஸ். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அண்ட் forgive யூஸ் யுவர் டெபிட்ஸ் as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமென் என்பதே. And leads use not in the temptations but deliver use from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இதே மாதிரி இது என்ன வாசிக்கிறேன்னா, ஒரு ப்ரிப்பரட். இப்போ நான் சர்ச்சுக்கு போகிற சர்ச் வந்து சாதாரண சர்ச்சு கிடையாது. டப்புன்னு எழுந்திரிச்சு வாசிக்க சொல்லுவாங்க, டப்புன்னு எழுந்திரிச்சு பிளஸிங் பண்ண சொல்லுவாங்க, டப்புன்னு எழுந்திரிச்சு ஒருத்தருக்கு சஸ்டெயின் பண்ண சொல்லுவாங்க. இந்த சஸ்டெயின்ற வார்த்தையை வந்து நான் படிக்க தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எப்பயுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்த இடத்துல நம்ம அசிங்கம் படாததுக்கு முன்னாடி நாமளே ப்ரிப்பேர்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது நம்ம அங்கே அசிங்கம்னு வராமல் கொஞ்சம் தப்பிச்சு போகிறதுக்கு வழி வகுத்து கொடுப்பார் கடவுள். ஓகேங்களா? சரி, ஜோஸ்வா 2:1-24 verse chapter 2:1-24. நூனியின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரனாகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டிற்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். And Joshua the sons of Nun sent of the Shittim 2 men to the spy secretly, saying, Go visit the lands even Jericho. And they went and come into the Lord's house named Rehobo and lead it therein. வசனம் 2. தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சிலர் மனுஷர்கள் அந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. And it was told the king of the Jericho, saying, Behold, there come man in there tonight of the children of Israel to the search out to the country. வசனம் 3. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப்பின் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்த உன் வீட்டிற்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். And the kings of Jericho sent unto the Rahab, saying, Bring forth them and man that are come to thee, which are entered into any house, for they be come to search out of all the country. வசனம் 4. இந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் அவ்விடத்தாரையே எனக்கு தெரியாத. And the woman took the 2 men and hid them and said, There come man unto me, but I wish not and whence they were. வசனம் 5. வாசலை அடைக்கும் நேரத்திலே இருட்டு வேளையிலே அந்த மனுஷர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் அங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றான். And it's come to pass about the times of the storing of the gates, when it was dark, that the man went out with her. Then man went, I was not precious after them quickly, for he shall overtake them. வசனம் 6.
அவள் அவர்களை வீட்டின் மேலே ஏறப் பண்ணி வீட்டின் மேல் பரப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். But she had brought them up to the roof of the house, and hid them with the stalks of flocks, which he had laid in order upon the roof. வசனமேல் அந்த மனுஷர்கள் யோர்தானுக்கு போகிற வழியிலே துரைகள் மட்டும் அவர்களை தொடரப் போனார்கள். அவர்களோ தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. And the man perished after them the way to the Jordan and to the fortress, and as sons as they which perished after them worry go out, they shout the gate. வசனம் 8. அந்த மனுஷர்கள் படுத்துக்கொள்ளும் முன்னமே அவள் வீட்டின் மேலே அவர்களிடத்திலே ஏறிப்போய், and before they were and laid down, she come up unto them up the roof. வசனம் 9. கர்த்தர் உங்களுக்கும் தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கும் திகில் பிடித்து இருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சேர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். And she said unto the man, I can know that the Lord and hath given you the land, and that your true row is fallen upon you, and that all the inhabitation of the land flee because of you. வசனம் 10. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை பற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலேயே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகேமுக்கும் ஓக்குமுக்கும் செய்ததை கேள்விப்பட்டேன். For we have heard how the Lord dried up the water of the Red Sea for you when he came out of Egypt, and what he did unto the 2 kings of the Amorites that were on the other side Jordan, Sihon and the Oge, whom he utterly destroyed. வசனம் 11. கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். And as soon as the heard and heard those things, her heart did melt, nature did there remain any more courage in any man because of you, for the Lord your God, he is good God in the heaven above and in the earth beneath. வசனம் 12. இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பனும் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிடும் இட்டு. Now therefore I pray you, shower unto me by the Lord since in have the sword you kindness, that we will also shew kindness unto my father's house, and give me the true taken. வசனம் 13. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடனே வைத்து
எங்கள் ஜீவனையும் சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தையும் கொடுக்க வேண்டும் என்றார்கள். And that we will save alive me father and my mother and my brethren and my sister and all that they have and deliver your lives for death. வசனம் 14. அப்பொழுது அந்த மனுஷர்கள் அவளை நோக்கி எங்கள் ஜீவனை உங்கள் ஜீவனுக்கு இடு, நீங்கள் எங்கள் காரியத்தையே வெளிப்படுத்தி இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். And the man answered, your life for your, if he under not this your business, and it shall be when the Lord and he had given you the land, that we will deal kindly and truly with thee. வசனம் 15. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலேயே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலிலே இருந்தது. அலங்கத்திலேயே அவர்கள் குடியிருந்தார்கள். Then she let them down by the cord to God. The widow's house was upon the town wall, and she dwelt upon the wall. வசனம் 16. அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கும் நீங்கள் மலையிலே போய் அவர்களை திரும்பி வரும் மட்டும் அங்கேயே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியை போங்கள் என்றாள். And she said unto them, get you to the mountain, lest the pursuers meet you, and hide yourselves there days until then pursuers be returned, and upward many he go your way. வசனம் 17. அப்பொழுது அந்த மனுஷர்கள் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னல்களிலே கெட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பனையும் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். And the man said unto the ear, we will be blameless of this any oath which thou hast made use sure. வசனம் 18. இல்லாவிட்டால் நீ எங்கள் கைகளில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். Behold, when we come into the lands, thou shalt beneath this line of the scarlet therein the widows which thou didst let use down by hand, thou shalt bringing the father and the mother and the brethren and all the fathers and husbands households home unto thee. வசனம் 19. எவனாகிலும் உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையில் மேலே இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னுடனே வீட்டிலே இருக்கிற எவன் மேல் ஆகிலும் கை போடப்பட்டதே ஆகிலும் அவனுடைய இருதய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். And it shall be that whosoever shall go out of the doors of the house into the street, his blood shall be upon this earth, and we will be guiltless. And whosoever shall be with thee in the house, his blood shall be on your head, if any hand be upon him. வசனம் 20. நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தின நாளே நீ எங்கள் கைகளிலே வாங்கின ஆணை நீங்களாய் இருப்போம் என்றார்கள். And if thou utter this your business, then we will be quit up any oath which thou hast made use to sever. வசனம் 21. அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவுது என்று சொல்லி
அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவர்கள் அந்த சிவப்பு நூற்கயிற்றை ஜன்னல்களிலே கட்டி வைத்தாள். And she said, and according unto your words, so be it. And she sent them away. And they departed, and he abandoned the secretly lying in the widows. வசனம் 22. அவர்கள் போய் மலையில் மேலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரும் மட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியெல்லாம் அவர்களை தேடியும் காணாத போனார்கள். And they went and come unto the mountain, and abode there their days until the pursuers were returned, and the pursuers sought them and forgot all the way, but found them not. வசனம் 23. அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையில் இருந்து இறங்கி ஆற்றை கடந்து நோனியின் குமாரனாகிய யோசுவாவினிடத்திலும் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அனுபவிக்கும் அவனுக்கு தெரிவித்து, so the 2 men and returned and discovered from the mountain, and the passed over and come to Joshua the sons of Nun, and told him all things that befall them. வசனம் 24. கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். தேசத்தின் குடிகளெல்லாம் நமக்கு முன்பாக சேர்ந்து போனார்கள் என்று அவர்களுடனே சொன்னார்கள். And they said unto the Joshua, truly the Lord and he delivered unto your hands all the lands, for even all the inhabitants, for the country of the feet, because of you. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு இது என்ன காரணம் பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது, அடங்கியிருக்கு. இப்போ இதை வந்து நான் எல்லோரும் பார்க்கணுன்னு படிக்கல, யாருமே யூடியூப்பில் பார்க்குறதில்ல. ஆனால் இது எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நான் பைபிளை வந்து ரிட்டன் அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நான் படித்தது கூட என் மைண்டில் இல்லை. ஆனால் ரிட்டன் நான் அதை திருப்பி போய் அந்த லைன்ஸை நான் படிக்கும்போது பைபிளை அந்த லைன்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகும்போது கரெக்டாக படிச்சிருக்கேனான்றதை பார்க்கும்போது அநேக விஷயங்கள் கற்றுக்க முடியுது. என் வாய்ஸ் வந்து இருக்கு அதில். நான் மற்ற விஷயங்களுக்கு நான் செலவு பண்ணுறேன் அந்த டேட்டாவை இந்த பைபிள் வேர்ட்ஸுக்கு செலவு பண்ணிட்டு போயிடலாம். ரெண்டாவது அப்படி நான் செலவு பண்ணும்போது என்னோடய இதை வந்து நான் ரீட் பண்ண அந்த வேர்ட்ஸை வந்து என் யூடியூப்பில் நான் பார்க்கும்போது ஒரு வாட்டி வீடியோஸை நான் ஃபுல்லாக பார்க்கும்போது நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டியில் நான் வந்து இருக்கேன். இப்போ நான் படிக்கிறத இந்த மாதிரி நான் படிக்கிறது நல்லதுன்னு என்ன விதத்தில் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் என்னோடய யூடியூப்பில் என்னோடய ஆப்போடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 7 GB மேலே போயிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணனால 7 GB மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி 1 TB அந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டு அது மூலமாக தான் அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது யூடியூப்ஸ் தான். அதே மாதிரி கேமராஸ் வந்து இன்னும் நல்லா கிளாரிட்டியாக ஷார்ட்ஸ்லாம் போடணும் ஆசை. அதுக்கப்புறம் மேலே கொண்டு போவார் கடவுள். இது வரைக்கும் நான் எதுவுமே வாங்கலை கேஜெட்ஸ். இருக்கிற கேஜெட்ஸு பார்த்திங்கன்னா என்னுடைய இது வந்து பீட்ஸ் எக்ஸெட் HTC ஃபோனில் வாங்கின பீட்ஸ் எக்ஸெட். இதை கடவுளுடைய காரியத்துக்கு தான் உபயோகிக்கணும்னு சொல்லி நான் உபயோகிக்கணும், இது யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் என்னுடைய நேரத்தை நான் வாங்கின பொருளை செலவு பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு பொருள் வாங்கினேன், கட்டிங் மிஷின். அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் ஒர்க்கு யூஸ் பண்ணுற மிஷின். அதை வாங்கி சர்ச்சில் இருக்க மரம் எக்ஸ்ட்ரா கிளைகள் அங்கங்கே விட்டு இருக்கும், அந்த கிளைகள்லாம் வெட்டினேன். யூஸ்க்கு வாங்கினேன், யூஸ் பண்ணேன் அந்த மிஷினை. அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கினாலும் கடவுளுடைய காரியத்துக்கு அது உபயோகமாக இருக்கணுன்றது தான் கார் வாங்கினேன். கார் வாங்கி அதில் எல்டர்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கேன். நிறையா பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன்.
கற்றுக் கொடுக்கும்போதே சர்ச்சை பற்றி சொல்லி சர்ச்சுக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் யாரும் வரல. சொல்ல தான் நம்ம கடமை. அவங்க வரதும் வராதும் கடவுள்கிட்ட போய் அவங்க ஒப்பிச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதுமாதிரி நம்ம ஒரு காரியத்தையும் நம்ம கடவுளுடைய ஃபஸ்ட்டு அதுக்கு அவருக்கு அது ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணும்போது அதோடைய பலன் மிகுதி தான் என்றைக்குமே. அது சீக்கிரமாக கெட்டு போகாது அந்த பொருள். ஒரு நாள் நான் பண்ணேன் அந்த கட்டிங் மிஷினில் கடவுளோட வேட்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு பாவம் செய்கிறோம், அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது தவிர்க்கிறதுக்கு அந்த கட்டிங் மிஷினில் என்ன பண்ணேன், 2 கையும் கட் பண்ணி, ஏன்னா அந்த பாவம் நான் செஞ்சிட்ருக்கேன் ரெகுலராக, கை 2த்தையும் கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கடவுள் பேசினார் என்கிட்ட, செய்யாத அதை அப்படின்னு நிப்பாட்டிட்டார். இல்லாவிட்ட நேரத்துக்கு என் கை இருந்திருக்காது. ஆனால் அது கடவுள் பேசலை, அது கெட்ட சாத்தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வேட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இருதயமாகிய அந்த இருதயத்துக்குள்ளே இருக்க கெட்ட இதை தான் அந்த கெட்டவைகளை எடுத்துடணுன்றாரு. அப்படி நம்ம அந்த இடத்த சுத்தம் பண்ணோமே தவிர, ஏதோ ஒரு நம்ம கையையோ நம்ம கண்ணையோ நம்மளை காயப்படுத்திக்கிறதுனால அதுலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, பெனிஃபிட்ஸும் கிடையாது. அன்றைக்கி எனக்கு கடவுள் தடுத்தார். அப்போ நான் அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக கீழே ஒரு 20 லிட்ரு கேன் டப்பா வச்சு கையை கட் பண்ணுறதுக்கு ரெடியாக மிஷின் ஆன் பண்ணேன். கடவுள் என்னை தடுத்துட்டார். இன்றைக்கி நான் யோசித்து பார்க்குறேன், அந்த மிஷின் எனக்கு கடவுள் யூஸ் பண்ணது, அதை வச்சு நிறைய செஞ்சுருக்கேன் பொருள்லாம், கார்பெண்டிங் ஒர்க் பொருள்லாம். இப்படி கெட்ட விதத்துக்கும் அந்த பிசாசானவன் நம்மளை வழி நடத்தி கொண்டு போவான். ஆனால் அது கடவுள் கொண்டு போகிற விஷயம் கிடையாது. கடவுள் நம்மளை நல்லதுக்கு தான் வச்சுருக்காரு. நல்ல ஒரு உபயோக பொருளாக தான் நம்ம இருக்கோம். அப்படி தான் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார் அவர். நம்ம என்ன பண்ணுவோம், வழி விலகி அந்த கெட்ட விஷயங்களுக்கு நம்ம தப்பி போகிறனால திரும்பி நம்மளை கூப்பிட்டு வராரு. திரும்பி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்கும்போது அவர் நம்மளை மேலும் பயன்படுத்துகிறாரு. இப்போ இன்றைக்கி இந்த கை இருக்கனால கார் ஓட்ட முடியுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீர் போட முடியுது. நிறைய பேருக்கு சுவிசேஷம், அந்த கார் ஓட்ட போகும்போதே ஒரு வாட்டி ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்களுக்குலாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவே நான் ஒருத்தர்கிட்ட போய் கார் ஓட்டினாலும் சரி, ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சாலும் எனக்கு இதெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்காது. நான் டாப் 4 எனக்கு ஒரு கொடுத்த வரன் உபயோகிக்க. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை எப்படிலாம் நடத்துவார் எனக்கு தெரியாது. ஆனால் கண்டினியூவாக சர்ச்சுக்கு நான் வருவேன், சர்ச்சுக்கு போவேன். இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ஸுக்கு போகணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. எங்கள் அம்மா அப்பாலாம் வந்தாங்கன்னா நான் போயிடுவேன். நான் மட்டும் போயிட்டு தனியாக அங்கே போயிட்டு சர்ச்சுனா அட்டன் பண்ணிட்டு வரலாம் சண்டேஸில், மற்றபடி போக முடியாது. போன வருஷம் பாலியல் ரெப்ரசன்ட் நீ வராத அப்படின்னு சொன்னார். அது நல்லது. இந்த வருஷமும் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நான் சிங்கிளாக போயிட்டு அங்கே எப்படி அவங்க கொண்டாடுவாங்கன்னா, அவங்க குடும்பமாக ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன தான் இருந்தாலும் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது தான் எனக்கு தெரியும். சாதாரணமாக பேசுவேன் அந்த பீப்புள்கிட்டே. இது நான் என்னை புஷ் பண்ணதில்லை, என்னோட வயசு புஷ்ஷிங் பண்ணனால. என் வயசு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. சீக்கிரமாக நான் கல்யாணம் பண்ணால் தான் அதாவது குழந்தை பெற்றுக்க முடியும், இல்லாட்டி அதுக்குரிய காரியங்கள் நம்மளுக்கு இருக்காதுன்றதை இந்த உலக வாழ்க்கை மக்கள் அதை வேகமாக செய்யணும் அந்த காரியத்தை அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கல்யாணன்றத. அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஆபிரகாமுக்கு 100 வயசில் 99 வயசா ஈசாக்கை கொடுக்குறாரு. நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக வச்சு நம்ம வாழும்போது கண்டிப்பாக வழிநடத்த. இது கடைசி காலம் சொல்கிறாங்க, அவனுக்கு தெரியும் இது கடைசி காலம்னு. எல்லாருமே அறிஞ்சாதான் கடைசி காலம், எல்லா பீப்புளும் அறிஞ்சாதான் கடைசி காலம். அறியலைன்னா இது கடைசி காலம் கிடையாது. தெரியாதவங்கள சுவிசேஷம் போய் சேர்ந்து அவங்களும் கடவுளை ஃபெலோஷிப் பண்ணும்போது மட்டும்தான். தெரிஞ்சு தவறு செய்கிறவங்களுக்கு தண்டனை வேறு, தெரியாமல் செய்கிறவங்களுக்கு தண்டனை வேறு. அப்போ தெரியாதவங்க இருக்க வரைக்கும் கடவுள் வரமாட்டார் அவ்வளோ சீக்கிரத்தில். அவங்களாம் தெரிஞ்சுக்கிறோம். தெரிய வைக்கிறது தான் நம்ம வேலை. தெரிய வைக்கிறதுக்கு நிறையா தடங்கள் வரும், அந்த தடங்களை மீறி நம்ம சொல்லணும். இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.